इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् विदेयो यज्ञः विद्याध्यादेकलौधवेदाने अवधीरणः स्वकार्य कलपरयो विस्तरधयेतु साहर्निशमनुचिन्त्य संसार असारकालप्रमदा सा प्रेयसी विधेय करुणादीनेषु कक्षलेन श्री कण्ठकतेरप्यतुभिः सत्यस्य आत्मानशक्यते देतुम् मूर्खस्य संकेतस्य च विषादिनो वा कृतघ्नस्य பிரசோத்தரவர்ணமாலிகா பிரகரணம். இன்னைக்கு 16வது ஸ்லோகம் நடத்தணும். நேற்றுக்கு புத்திர விதேயா யத்னா மனுஷன் எதுல யத்னத்தை விதிக்கணும், எப்போதுமே முயற்சி கொண்டிருக்கணும் எதுல அப்படின்னு கேட்டா படிப்பு படிக்கிறது. எனக்கு வெந்தாச்சு நான் படிச்சது போருங்கிற எண்ணம் எப்பவும் இருக்கக்கூடாது. இதனால புதுசா புதுசா படிச்சுட்டே இருக்கணும், படிச்சதும் மறக்காம படிச்சுட்டே இருக்கணும். அதனால அதுல மட்டும் மனுஷன் தேர்ந்தெடுக்கிறத அடையக்கூடாது அப்படின்னு ஔஷதம், நல்ல ஔஷதம். அதை மறக்காம மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கணும். ஏன்னா ஜனங்களுடைய தாபத்தை போக்கடிக்க போகுது. அதே மாதிரியே தானம் பண்றது மறக்கப்படாது. சர்வதா சர்வகாலமும் தானத்தை எப்பொழுதும் மறக்கப்படாது. நம்மளால முடிஞ்சது ஏதாவது சகாயம் 4 பேருக்கு பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவதீரகாரியா அதே போல எந்த இடத்துல மனுஷன் செல்லாம இருக்கணும், எந்த விஷயத்துல மனுஷன் தான் அதோட சேராம இருக்கணும் அப்படிங்கிற சொல்றப்ப 3 விஷயங்கள் பதில் சொல்றார். அவதீரகாரியா துஷ்டோட துஷ்ட சங்கத்தோட சேராம இருக்கணும். அந்த துஷ்ட சங்கமானது இவனுக்கு தெரியாம பிராணஹானியை கொடுக்கும். ஆகையால் துஷ்ட சங்கம் எண்ணிக்கையே வச்சுக்கூடாது. வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் விட்டு போச்சே பரவாயில்ல, கஷ்டம் வந்தோம் நினைச்சாலும் விடமாட்டான். அது மறுபடியும் வந்து இவனுக்கு பிராணஹானியை கொடுக்கும். ராமாயணத்துல ராவனுக்கு கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா இருந்தான். அவர் என்ன பண்ணினார், விஸ்வாமித்தருடைய தபத்தை பங்கம் பண்றதுக்காக பலமுறை பங்கம் பண்ணியிருக்கார். எப்பவுமே விஸ்வாமித்தருக்கு தான் ரொம்ப பேருக்கு பயம். நான் தபஸ் செய்யவர் கோபத்தினால தபஸ் போனதே தவிர தபஸ் பண்றதும் உட்கார்ந்தார ஏன்னா ரொம்ப நாள் விடாம பண்ணிட்டே இருக்கார். அப்படிப்பட்டதான அவருடைய நிகழ்வுகளுக்கெல்லாம் இடையூறு பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கார். எப்பப்ப யஜ்ஞம் பண்ணினாலும் அப்பப்ப இடையூறு பண்ணிட்டே இருக்க விஸ்வாமித்தர் இப்ப தீர்மானம் பண்ணிட்டார், நாம நம்ம கோபத்தை நிர்ணயப்படுத்திக்கிறோம், கோபமே கொல்லப்படாது அப்படின்னு அபிப்பிராயத்தில் வந்தார். ராமச்சந்திரமூர்த்தியை கேட்டார். ராமச்சந்திர சகாயத்துக்கு அர்ஜுனம் வந்தார். எதிர்மணினார் ராமன் அந்த ஹோமத்துக்கு இடையூறா இருக்கக்கூடியதான அரசர்களை சில பேரு சொன்னார். ஆனா சின்ன குழந்தைய அப்ப ரொம்ப சின்ன வயசு, 3 வயசு. இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் விரட்டி அடிக்க வேண்டாமே அப்படின்னு இந்த மாதிரி சில வாயவியாஸ்திரம் போட்டார். வாயவியாஸ்திரம்னு என்ன, காத்து கேட்காது, அது கொண்டு போய் எடுத்து சமுதிரத்துக்கு நடுவுல கல்விட்டு மாதிரி இருக்கு. கலியுகமே என்னாச்சுன்னா இவரால தாங்க முடியல. இந்த வேகமாக நம்மளை தள்ளதுன்னு எதிர்பார்க்க அவனு ராட்சசன், நிறைய அஸ்திரங்கள்லாம் பார்த்தவன், பல யுத்தங்கள் பண்ணினவன். இருந்த போதிலும் அவனுக்கு விபரிப்பட்டதான ஒரு அனுபவம் வரல. அப்ப என்ன பண்ணினா, அடாடா நம்ம பத்திரமா இருக்கணும் ராவண கண்டு ரொம்ப பயந்துட்டார். பயந்து அன்னியில இருந்து சில துஷ்டங்கள் நமக்கு வேண்டாம், எண்ணிக்கையானாலும் நமக்கு பிராணஹானியை கொடுக்கும் அப்படின்னு அபிப்பிராயத்துல அவன் பாட்டுக்கு தனியா ஏகாந்தமா இருந்துட்டான். அன்னில அவங்க துஷ்டாவோட சேர்றதில்ல, யாரோடையும் சேர்றதில்ல. அவர் பாட்டுக்கு தபசி ஆயிட்டார். எத்தனை வருஷம் தபசியானார் அப்படின்னு பார்த்தேன்.
அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் ராஜ்யத்துல விவாகமான பிறகு 12 வருஷம் ராஜ்யத்துல இருந்தார் ராமன். அதுக்கப்புறம் காட்டுக்கு வனவாசம். இது வனவாசத்துல 14 வருஷம் 13 வருஷம் அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்க. 12, 13, 25 வருஷம் விசாலோட சேரல. சேராத போனாலும் அதற்கப்புறம் ராவணன் கரதூஷணனை கொன்னுட்டாருங்கிற விவகாரம் ராவணனுக்கு தெரிஞ்சது. எப்படியாக இந்த ராவணனை நம்ம எங்கன்னு தீர்மானம் வந்திருக்க ராவணனுக்கு போராத பழக்கம் இந்த சூழ்நிலைங்கிற ஒரு அம்மா போய் சொல்லியிருக்கா, ராவனுக்கு அழகான ஒரு பிள்ளை இருக்கா, சீதாதேவி எப்படியாவது நீ அவளை அடையணுங்கிற அபிப்பிராயத்தை இந்த துர்புத்தியானவன் ராவணன் அவன் யோஜனை பண்றான். நல்ல இதுக்கு ஏதுல எந்த காரியமும் சொன்னதை பர்ஃபெக்டா பண்ணக்கூடியதான ராட்சசன் யாருன்னு யோசனை பண்ணி இது ராட்சசாலாம் இருக்காது. தேசில இருக்கான், உங்க பக்கம் இருக்கான், யாரு நராந்தகன், தேவாந்தகன், மகாந்தகன், எத்தனை பேர் இருக்கா. யுத்த காண்டத்துல வந்து எத்தனை பேர் வந்திருக்கா. ஆனா அவளெல்லாம் நம்பல. அவள பலத்தாங்க வெறும் பலம் மட்டும் இருந்தா போறாது. எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும்னு புத்தி சக்தியும் இருக்கணும். அந்த புத்தி சக்தி ரொம்ப குறைச்ச. அப்படி இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த பழைய ஃப்ரெண்டு மாறி செஞ்சாங்க. எங்க இருக்கான்னு என்ன ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 25 வருஷமா நம்ம பக்கத்துலயே வந்து எங்க இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு சரி கடைசியில கண்டுபிடிச்சோம். அப்போ கொஞ்சம் செய்யாதே வாங்கும் வந்தது என்ன பண்ணீங்கன்னா ரப்பா எனக்கு நீ சகாயம் பண்ணணும். இவர் பார்த்தா உனக்கு ஏனப்பா நான் தான் எல்லாத்தையும் விட்டனே பேசிக்கணும் விட்டேன். இல்ல நீங்க சகாயம் பண்ணிட்டா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற. நீங்க ஒண்ணும் என்ன வேண்டாம், ஒரு தங்க மான் வேஷம் போட்டு இந்த ஆசிரமத்துக்கு முன்னால இங்கேயும் இங்கேயும் பரிசரம் பண்ணிட்டே இருக்கணும். சீதாதேவிக்கு மனசை எப்படி கவரமோ அதுக்கு தக்க மாதிரி வேஷம் போட்டதும் எப்படிப்பட்டது. சீதாதேவி மனசு கவரணும், அழகா நீங்க இருக்கணும். அந்த மான் கல்விகள்லாம் ஒரு மாதிரி இருக்கணும். இதை பார்த்து அந்த மான் எனக்கு வேணும்னு அம்மா கேட்கணும். அது மாதிரி நீங்க பண்ணணும். பண்ணின என்ன உங்களை விரைட்டு ராமலட்சுமணான்னு வருவார். இப்பயே எனக்கு பிடிக்கும். வெகு தூரம் ஓடி போயிடும் நீங்க. அப்புறம் நீதி காரியங்களை நான் நடத்துக்கிறேன் அப்படின்னு அவர் பார்த்த நீங்க வேற எதுவும் சொல்லுவேன்னு நினைச்சேன். எனக்கு ராமு சொன்னாலே பயமா இருக்கு. அன்னைக்கு போட்ட வாயுவை அப்புறம் கல்கா போட்டு சமுதிரம் தந்துட்டு ராவணா ராங்கிற பேர் இருக்கிற சொல்லு எது வந்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் அன்னைக்கு ராமான்னு நான் பார்த்தேன்னா இல்லையா, இப்ப ரதம்னு சொன்னா பயமா இருக்கு. ராவணன்னு சொன்னாலே பயமா இருக்கு. நீங்க ரெண்டு தான் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம் இந்த ராமன் இருக்க பத்தலாம் ரொம்ப பயமா இருக்கு. விட்டு விடுங்க எங்கிட்ட இந்த பக்கத்திலேயே போக வேண்டாம்னா அப்படின்னு ராவணன் ஒரு தரம் 2 தரம் சொல்லி பார்த்தான். அப்புறம் என்ன சொல்லணும் தெரியுமா, நான் நீ சொன்னது கேட்கல நீ இங்கே கொண்டு முடியாது. அப்பதான் மாத்திடலாம். ஏன்டா போறதும் தீர்மானம் எழுதிட்டேன். அங்கே போனா ராமன் கையில பானத்தால அடிக்கப்பட நான் பிராணம் விட போறேன். இங்க இருந்தா இவன் கையில நான் போறேன். விஷ்ணு கையில பிராணம்னா மேல் நோக்கத்திலேயே புண்ணியம் கிடைக்காது. போறப்ப ராமான்னு சொல்லிட்டு பிராணம் வச்சுங்களேன் புண்ணியமாவது கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துல சரின்னு ஒத்துனா இதுல பிராணம் ஆயிட்டான். இந்த துஷ்ட சகவாசம்ங்கிறது அதை நம்ம விட்ட போதிலும் அதை நம்மளை விடுறது இல்லை. அதனால எப்போதுமே மனுஷன் துஷ்ட சகவாசம் பண்ணவே இல்லை. ரொம்ப காப்பலா இருக்கணும். கூடிய மட்டும் நம்ம நல்லவாளோடையே பழகிட்டு இருக்கணும். அதனால நமக்கு வாழ்க்கையில முன்னேறலன்னு கவலைப்படாதீங்கன்னு அந்த சத்துகளுடைய சங்கம் இருக்கிறதுல அவ காத்து அவ மேல பட்ட காத்து நம்ம மேல பட்டாலே போகும்னு நான் ஒரு இடத்துல அந்த சந்தன விருட்சத்தினுடைய காத்து மேல பட்டா மற்ற விருட்சங்களுக்கெல்லாம் எப்படி நல்ல வாசனை வருதோ அதே சத்துகளோட பழகினோமையானால் அந்த புண்ணியமாக நமக்கு வந்துடும். இப்படி அவளோட உட்கார்ந்து அவளோட பேசி அவளோட இது பண்ணிட்டே இருந்தாலும் இந்த சங்கமே நமக்கு பலத்தை கொடுக்கும். ஆகையால் சத்துக்களோட சங்கம் வச்சிருந்தோம். என்னைக்கும் துஷ்ட சங்கம் வேண்டாம். மனுஷன் அவாய்டு பண்ண வேண்டியது என்ன சார், துஷ்ட சங்கம் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன மற்ற நடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல ஆசிரியப்படாது. நம்ம பார்க்கிறோம் நம்ம நாட்டுல என்ன சிறுகளை வச்சிருக்கோமா இல்ல. வாழ்க்கைய
அனுபவிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கு ரைட் உண்டு, அது நல்லதுன்னு வேற சொல்லு. கர்ம அர்த்த காம மோட்சங்கள்ங்கிற 4 புருஷார்த்தங்கள்ல இந்த காமங்கிற ஒரு புருஷார்த்தத்தை வையவே இல்லை. இதுக்கு விசேஷமாக சாஸ்திரங்கள் தான் சொல்லியிருக்கேன். மோட்சத்துக்கு வழியும் கொடுக்கறதுக்கு அது வழி உண்டுன்னு சொல்லு. ஆனா அந்த காமங்கிற ஒரு அபிப்பிராயம் எப்படின்னு சஸ்திரியின் இடத்துலதான் இருக்கணும், பரஸ்திரிகிட்ட போகக்கூடாது. பரஸ்திரிகிட்ட போனலையா அதுவே விஷமாகிறது. சீதையை வேணும்னு நினைச்சா ராவணன் கடைசியில் என்னாச்சு தெரியும்? மந்தோதரி என்ன ராவணன் விழுந்த மந்தோதரி வந்திருக்கா, எல்லாரும் நடுங்கிறார். மந்தோதரி என்ன சதிச்சு விடுவாளோ, மகா தபஸ்தி மந்தோதரி, மகா பதிவிரதா வரணும், இப்படி இருக்கிறதுக்காக ஏதாவது சொல்லி விடுவாளோ அப்படின்னு கவலையோட எல்லாம் வைக்கிற காலத்துல மந்தோதரி அம்மா வந்திருக்கா, ராவணனை பார்த்தா ஒண்ணு சொல்லல, அழுதா. கடைசியில வார்த்தை சொன்ன, ராவணா சொன்ன பிடிச்சு கேட்கல, நீங்க இத்தனை நாள் புலன்களை ஜெயிச்சு தபஸ்தங்கள் கைலாசத்துக்கு போறது, பரமேஸ்வர அனுகிரகம் பெற்றது, கைலாசத்தையே தூக்குறேன்னு சொன்னேன். அவ்வளவு சக்தி உங்களுக்கு எப்படி வந்தது? புலனே அடக்கினதனால். இப்பொழுது நீங்க சொன்ன அதை நூசனா விட்டு புலன்கள் உங்களை ஜெயிச்சு இப்ப நீங்க பூமியில படுத்தது. தேவலோகத்தை ஜெயிச்சவனுக்கு பூமியில விழக்கூடியதான பரிஸ்திதி எது? புலனை ஜெயிச்சதுனால அப்படி அந்த நிலை வந்தது. புலன்கள் உங்களை ஜெயிச்சிருக்கு, அப்படி இப்படி வந்ததுக்கு சகஜமா தான் நடக்கிறது. எவ்வளவு வசதியான ஒரு வார்த்தை. சாதாரணமாக ஆத்துக்காரரை கொண்டுட்டாங்க, கோப்பம் வரணும், யாருக்கு வச்சதுனால அவளை சொல்லணும், அவளை ஊக்கப்படுத்தணும், அப்படியே சதிச்சிடம் கூட வரணும். ஆனா அவைகள்ல ஒண்ணுமே பண்ணலையே. காரணம் என்ன? குழந்தைதான ஒரு சுபாவம் இல்லை. இப்படி கரையோசைக்கு புலன்களை ஜெயிக்காம இருக்கிறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுல மனுஷன் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது, அதனால பரஸ்திரிகள் இடத்துல அடையிடவங்க அபிப்பிராயம் இருக்கப்படாது. ரெண்டாவது விளக்காட்டுவோம். இன்னொருத்தருடைய காசு நமக்கு வரணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய கஷ்டம். நீங்க கஷ்டப்பட்ட சம்பாதிங்க, முயற்சி பண்ணிட்டே இருந்தா எல்லாம் வந்தாலும் சரி, அது வந்து தப்புன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றதுன்னா, மனுஷனுடைய வாழ்க்கை 100 வருஷம் தான். நீ பணத்துக்கு பின்னால போயிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் பல பிறவிகள் உனக்கு வரும். அதனால கஷ்டப்படுவேங்கிறதுக்காக கேட்டுக்க வேண்டாம்னு சொல்றதே தவிர, நீங்க பணத்தை சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்ங்கிறது முயற்சியினால வேண்டாம்னு சொல்லல. ஆனா என்ன சொல்லு, இன்னொருத்தருடைய காசு நமக்கு வேணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்களா, அதான் இந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கு. யாரு சொன்ன? காசு இல்லாதவனுக்கு வரவில்லை. காசு இல்லாதவன் எனக்கு காசு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற வழியில தான் இருக்கான். ரொம்ப காசு இருக்கிறவாட கூட இன்னொருத்தருடைய காசு நமக்கு வந்தா தேவையில்லை, அந்த அபிப்பிராயம். இந்திரன் 20 2 பேர். இந்திரன் மேல இருக்கிற 7 லோகங்களுக்கு அதிபதி. பூலோக, பவர்லோக, புவர்லோக, மகாலோக, தபோலோக, ஜனலோக, சத்தியலோக, 7 லோகங்களுக்கு அதிபதி. நம்ம ஒரு சின்ன பிளாட் இருக்கிறது என்னுடைய பிளாட் அப்படின்னு. ஆனா அவர் எப்படின்னு பார்க்கலாம், 7 லோகங்களுக்கு அதிபதி. அதே போல கீழே ஒரு 7 லோகங்களுக்கு அத்தனை வீட்டில சுத்தலான்னு லோகங்கள், அத்தனை லோகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவங்க 20. இவன் 2 பேருக்கு என்ன? பிரம்மதேவர் ஒரு நாள் சொன்னார், நான் ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன், அதை யாரு தெரிஞ்சுக்கிறாரோ அந்த தத்துவத்தை அவகதா மகாபிகரோ விரோதா அபிபத்ரா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா அப்படின்னு ஒரு பிரம்ம தத்துவம் இருக்கு. இதை யாரு தெரிஞ்சுக்கிறாளோ அவ எல்லா லோகங்களும் சர்வநஷ்ட லோகானோடு சர்வநஷ்டகாமா, எல்லா லோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா காமங்களும் கிடைக்கும். நல்லதான் இருக்கு. இவாளுக்கு என்ன கருத்து இருக்கு? 7 லோகங்கள் அதிபதியா இருக்கு. இருக்கிறதே உலகம் 16 லோகம் தான். இதே 14 பகவங்கள். இதன் வேணுகள்ல ஒரு சரிபாடு இந்திரனுக்கு, ஒரு சரிபாடு 22 இருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சாலாமா, நமக்கு தெரிஞ்சேன்னா அந்த 7 லோகமும் எனக்கு வந்துருமோ இல்லையா, அவனும் குறைஞ்சிட்டா இல்லையா, நானும் தெரிஞ்சுட்டா இந்த 7 லோகமும் எனக்கு வருமோ இல்லையா. டோட்டலா 14 லோகங்களுக்கும் ஒருத்தர் கையிலேயே இருக்கணுங்கிற ஒரு பேராட்சியில 2 பேரும் அவ ராஜ்யங்கள்ல மந்திரிகள்கிட்ட கொடுத்துட்டு, மந்திரி கொடுத்துட்டு என்ன ஆச்சு, கலந்து பிரம்ம லோகத்துக்கு
32 வருஷங்கள் பிரம்மச்சரியம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மத்தை கேட்டுட்டா ஏதோ வந்தது தெரிஞ்சு. ஆனா கடைசியில என்ன சொல்ல வந்தது, இதனால எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்கா. 101 வருஷம் பிரம்மச்சரியத்தை அனுபவிச்சிருக்கா. இது என்னன்னு இன்னொருத்தருடைய காசு எனக்கு வேணும். பாரதம் முழுக்க பேசிக்கா இருக்கா. துரியோகனுடைய ஆசை என்னென்ன, பாண்டவாளுடைய ராஜ்யம் எனக்கு வேணும். அது எப்படின்னு, இவனுக்கு ராஜ்யத்துல ஒரு அதிகாரமும் கிடையாது. திருத்தராஷ்டிரனுக்கே புறவிக்கிறதா இருக்கிறதுனால அவருக்கு அதிகாரம் இல்லை, அவருக்கு அதிகாரம் இல்லாதனால அவரை குழந்தை இழக்கம் இல்லை. பாண்டராஜாவுக்கு சேர்ந்தது பாண்டராஜாவுடைய குழந்தை தனராஜாவுக்கு தான் வரணும். இது என்ன பண்ணினா, இந்த திருத்தராஷ்டிரம் வந்த பிறகு ஒரு மீடியேஷன் ஒண்ணு வச்சு இந்த கிராமத்திலாம் கட்ட பஞ்சாயத்து இருக்கிற பட்சல அது போல பண்ணி வச்சு பாதி ராஜ்யம் உங்களுக்கு பாதி ராஜ்யம் இருக்கு. 2 பேரும் இதுல சௌக்கியமா இருக்கும். 2 ராஜ்யம் உங்க காடுகள் இது எப்போ 10 நாள்ல இந்த சண்டை உண்டு. எல்லாம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வாழ்க்கையில என்னென்ன வருதோ எல்லாம் அன்னைக்கே யோஜனை பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல கொஞ்ச நாளுக்கு 2 பேரும் ஹஸ்தினாபுரத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமோ, நான் அந்த ஹஸ்தினாபுரத்துல ஒருத்தர் வச்சு இன்னொருத்தர் இந்திரபுரம் அங்க தனியா இன்னொரு கேபிட்டல் வச்சு அதை ஆரம்பிச்சு இருக்கேன். இப்படி பாதி ராஜ்யங்கள் கொஞ்ச நாள் நடந்தது. இந்த துரியோதனனுக்கு பாதி அவரை கொடுக்கணும். உங்க எதுக்குன்னா வேணும் அவருக்கு இருக்கிற நாட்டம் கல்ச்சமா இருக்கணும் அப்படின்னு அவருடைய ராஜ்யமும் தனக்கு வேணும்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சு ஸ்ரீராஷ்டிரத்தை ஆடி இவருடைய ராஜ்யத்தை முடிஞ்சிட்டு இவளுக்கு 12 வருஷம் காட்டல இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் என்ன, 1 வருஷம் அஞ்சலகலாட்டமா இருக்கணும். எங்கேயும் ஏதும் இருக்கிறார். இதெல்லாம் தேசம் முழுக்க நம்ம தேசம் தான். ஏன்னா அவங்க ஜெயிச்சா இல்லையா, அந்த பாதி ராஜ்யம் இங்க வந்தாச்சோ இல்லையா, இது இந்த ராஜ்யம் யாரு கையில இருக்க, துரியோதன கையில இருக்கு. நீங்க அஜ்ஞாதவாசம் இருக்கணும்னு எங்க இருக்கிற அந்த ஊர்ல எங்கேயாவது எப்படி மஸ்கெட்டுக்கோ துபாய்க்கோ போயிட்டு பரதா போட்டு அப்படியே சொல்ல முடியுமா? எல்லாம் எங்க ஊர்ல இங்கதான் இருக்கணும். நீங்க இங்கேயே இருந்துட்டு இருக்கணும். அது எப்படி அஜ்ஞாதவாசமா இருக்கணும். ஒருவேளை இந்த 1 வருஷத்துக்குள்ள தாங்கள் எங்க இருக்கீங்களோ அதை நான் கண்டுபிடிச்சுட்டேன்னு மறுபடியும் 2 வருஷம் மறுபடியும் வராங்க. என்ன ஒரு அபிப்பிராயத்துல இவருடைய ராஜ்யம் நமக்கு எப்படியாவது வரணும், அவ கஷ்டப்படணும்னு ஆரம்பிச்சு பிளான் பண்ணி இருக்கேன். பிளான் பண்ணினால கடைசியில என்னாச்சுன்னு அவனும் அவனுடைய 100 தம்பிகளும் அத்தனை பேரும் பிராண விட போகிறாங்க. சந்தர்ப்பம் வந்து கொண்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக யோஜனை பண்ணி காட்டாங்கன்னா நம்ம இதிகாச புராணங்கள்லயே இந்த கதை இருக்கு. பரஸ்திரிய நடத்துல மோகம் இருக்கக்கூடாது, பரதனத்துல நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. இது சம்பாதிக்க கஷ்டப்படுத்து யாரும் வேண்டாம்னு சொல்லலையே. முயற்சி பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, சம்பாதிக்க ஒண்ணு பூமி வாங்கிட்டு உயர்ந்த இந்த பூமி இருக்க அதை நீங்க ஒழுங்கா அதுக்கு வந்து பயிர் செலவு பண்ணீங்கன்னா தங்கமே விளையும்னா சில இடத்துல சொல்ல பாருங்க, தங்கம் விளையும் பூமின்னா அப்படின்னு ஒரு நாளைக்கு ஏமாத்தாது. பூமியானது ஏமாத்துது. இதை நல்ல அதுக்கு தகுந்தா போல எதுவெல்லாம் முதல் பண்ணி நிறைய மகசூல் வரும். ஆனா என்ன வச்சு எதை பார்த்தாலும் ஃபார்மர்ஸ் கண்டத்தானே இருக்கு. அவன் என்ன தூக்கு போட்டு கிடைக்கிறான். என்ன வச்சுன்னு நம்ம அவளுக்கு ஒழுங்கா சொல்லல. ஒரு காலத்துல இந்த மாசத்துல பீஜாவாபம் பண்ணீங்கன்னா இந்த மாசம் அறுவடை வரும். அது ஒரு குத்துமதிக்காக வச்சுருக்கான். அது கரெக்டா அப்படி வந்து அந்தந்த சமயத்துல இந்த மழை எப்ப தெரிய வரணும்னா அது வந்து ஒரு பாதி பாதி வளர்ந்து இருக்கிற காலத்துலதான் மழை வரும். முழுக்க வந்து அது அறுவடை பண்ண வேண்டிய வருஷத்துல அந்த சமயத்துல ஒரு 10 வாரம் 10 நாள்ல மழை வந்ததுன்னா அது 1 வருஷம் இது பயிர்கள் பிரச்சனை இருக்கும். இப்ப அப்படி யாரும் ஏன்னா சீசன்ஸ் மாறி போயிடுச்சு. எப்ப அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்ப மழையா இருந்துருக்கு. இது அவருக்கும் தெரியல, நம்ம மெட்டீரியல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியல. அவன் எப்ப பார்த்தாலும் இதை சொல்ல மாட்டேங்கிறான். விவகாரம் என்னன்னா ஒண்ணு அதிவிருஷ்டி, இன்னொன்னு அனாவிருஷ்டி. அதனால அவளை கஷ்டமா இருக்கும். ஆனா ஒழுங்கா அது பண்ண தெரிஞ்சவன் இருந்தானே ஆனால் அவனுக்கு அமிதமான லாபம் வரும்ன்றத சந்தேகம். ஆகையால் அதுவும் பண்ணலாம், வியாபாரமும் பண்ணலாம், பண்ணலாம். ஆனா என்னன்னா நல்ல வழியில் இருக்கும்.
இன்னொருத்தனை ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற அபிப்பிராயம் வேண்டாம். இப்படிங்கிற அபிப்பிராயத்துல சௌக்கியமா இருக்கிறோம். இருந்தாலும் மனுஷியால் என்ன சீக்கிரமாக வரணும், நிறைய காசு வரணும், இன்னொருத்தருடைய காசு எனக்கு வேணும்னு நினைக்கிற இதற்காக மனுஷன் அவாய்டு பண்ண வேண்டியதான பதார்த்தங்கிறது அவதீரணக்காரியா அடுத்ததான ஒரு கேள்வி. இருந்தோறும் பகலும் இரவும் விடாமல் நம்ம எதை பத்தி யோசனை பண்ணுவோம், எதை மறக்காமல் பகலும் ராத்திரியும் எண்ணிக்கையில் எப்போதும் மனுஷனுக்கு ஒரே எய்ம் இருக்கணும் சார். அப்படிப்பட்டதான பதார்த்தம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? மனுஷா சம்சார அசாரதான சுப்ரமதா அசரிய சொல்லிட்ட சம்சார அசாரதா. நீங்க எந்த சம்சாரத்துல இருக்கையில அது நிஜமா சாரம் இல்லைன்னு தெரியும். ஏன்னா இது சாரமா இருக்குங்கிறது என்னதான் நமக்கு எல்லாமே இருக்கு. இந்த உலகத்துல அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, அதை என்ஜாய் பண்ணணும், இதை என்ஜாய் பண்ணணும், இதை அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்காங்க. அதுவும் என்ன ஆச்சுன்னா ஜன்மாந்தரத்திற்கு டவுனுக்கு வந்து சேர்னா இதை ஜாஸ்தியா ஜன்மாந்தரத்தை இந்த அளவுக்கு இல்லை. இன்னும் மேலிடத்துல போனீங்கன்னா அதுலேதான் உங்களுக்கு துபாய் இல்லத்துக்கு வரா, அமெரிக்காவுக்கு போயிட்டு வரா வேலை கேட்டது என்ன சுவாமி பார்த்தேன், நிறைய மால் இருக்கும். என்ன காலையில போனா ராத்திரி வரைக்கும் சுத்திட்டே இருக்கலாம், கால் வலிக்காது. ஒண்ணு அரை மணி நேரம் நின்னாலே நம்ம கால் வலிக்காது. காலம் இந்த ராத்திரி வரைக்கும் சுத்திட்டே இருக்காரா. என்ன ஆச்சுன்னா எல்லா பொருளும் உலகத்துல சொன்னா இருக்கிற என்ன வாங்கினீங்க என்ன அர்த்தம் என்ன இருக்கே இல்லை. அப்ப ஏசார் போறதுன்னு இல்ல பெரிய பெரிய நாள் கட்டிங்க அதை பார்க்க வேண்டாம். இது மனுஷனுடைய அபிப்பிராயம் எங்க இருக்கு, அது வாங்கணும் இது வாங்கணும் அது பார்க்கணும் எது உபயோகப்படும் எப்படின்னு எது எனக்கு சுகத்தை அளிக்கும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கா. அப்ப என்ன இதுதானும் அதுதானுங்கிற எண்ணம் தானே வளர்ச்சிருக்க. சம்சாரமானது சாரமாக இருக்க மாதிரி அந்த சாரமான ஒரு தப்பும் இவன் அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல இவரையோடு அதையே அடங்கின்றிருக்கான், அதையே நினைத்துக் கொண்டிருக்கான். இது என் மனசுல பர்மனண்டா பிக்ஸ். ஒரு தடவை பார்த்தா போறாது. ஐநூறுல எக்ஸிபிஷன் பர்மனன்ட் எக்ஸிபிஷன் கடைகளை இதெல்லாம் நகராந்தர மாதிரி ஆகும். அங்கே இங்க அதுக்கான இருக்க. ஆனா இதெல்லாம் மனுஷன் போறது எப்ப பார்த்தாலும் கும்பல் தான். வருஷம் முழுக்க நெடுக வச்சிருந்தாலும் கும்பல் தான். ஏன்னா மனுஷன் அழுத்ததாக போனால இது என்னாச்சு, இந்த சம்சாரத்துல இந்த பொருள்கள்ல பாரம் இருக்கு, இது சுகம் இருக்குங்கிற எண்ணம் மனுஷாளுக்கு போகலை. எங்கே போனாலும் விலை ஜாஸ்தியா இருக்கு சார், தங்கம் இவ்வளவு விலைன்னா தங்க கடைக்கு போயிருந்தா என்னைக்காவது ஃப்ரீயா இருக்கா? ஒவ்வொரு கடையிலும் வரும் எத்தனை பேர் வேலை செய்யற அவளுக்கெல்லாம் கூலி கொடுக்குறானா இல்லையா, சம்பளம் கொடுக்குறானா இல்லையா? அதுவும் போனது அவனுக்கு சித்திரதா இல்லையா? ஜனங்களை எவ்வளவு வாங்கிட்டேன் இங்க போய் உட்கார்ந்ததுன்னு ஏதோ விட்டுறாங்க, அது வேணுமா இது வேணுமா கூல் ட்ரிங்க் வேணுமா எல்லாம் உங்க பில்லுல போட போறேன்னு அர்த்தம். ஆனாலும் நம்ம அங்கமா போய் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதே போல புடவை கடையில வஸ்திர கடையில அப்ப என்ன உலகமான உண்மை என்றும் அதுல சாரம் இருக்கின்றும் இதனால நான் சுகத்தை அனுபவித்தேன் எனக்கூடியதான எண்ணம் இல்லாம மனுஷனுக்கு இருக்கு. இதை நிறுத்தப்பாங்க. ஏன்னா இவைகள்லாம் சுகத்தை கொடுக்கலேன்னு சொன்னேன் சொல்லலேன். அதனால சுகம் வருது இருக்கு. ஆனா அந்த சுகம் என்னன்னு அது அதுல இருந்து வரல உன்னிடத்துல இருந்து. உன்னுடைய சுகத்தைத்தான் நீ அங்கே வருது நினைச்சுள்ள பிரமிச்சுண்டு நீ அனுபவிச்ச. வஸ்துதா அதுல சுகமே கிடையாது. ஏன்னா எதை நீங்க நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிறீங்களோ அதை இன்னொரு அகோரமா இருக்கு. இந்த கனெக்ஷன் இதை வாங்கிட்டு காரணம் இதுக்காக 6 மணி நேரம் காலம் வருவா அங்கே இதை எடுத்து எதை எடுத்து அவனுக்கு வைராக்கியம் வந்துருக்கு. அந்த புடவை கடைக்காரனுக்கு அடுத்த ஜென்மால ஜென்மான்னு இருக்குமே. ஆனால் இந்த உத்தியோகம் மட்டும் எனக்கு வேண்டாம். காலம் திருச்சி இருக்கு போட்டு மறுபடியும் சாயங்காலம் மடிச்சு வச்சு இதே ஒரு நாளைக்கு யாரையும் கொடுக்க கூடாது. என்ன அவனுக்கே வைராக்கியம் வருது. ஆனா தாங்கிற வளர்க்க வைராக்கியம் வரல. பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த போதிலும் அவ வேற யாரும் வேண்டாம். அவ ஆத்துல இருக்கிறவாளே சொல்றா
வேற கலெக்டரே வரலீங்க, வேற கலை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா ஒரு மண் பக்கத்துல அவர் சொன்னார், இந்த படம் வாங்கி வந்தேன். ஏன்னு இதான் சாதாரண கிடைக்காது, இங்கிலீஷ் கலர் வேற கலர்ல அப்படி இந்த படம் இல்லையா அப்படின்னு நீ எந்த படம் கட்டிட்டு இருக்க பாருங்க. பார்த்தா அதே முறையா இருக்கு. பிராரப்தம் என்ன பண்றது? கண்ணை கவனிக்காம என்ன மனுஷனுடைய மனசுல வேணும் எனக்கூடியதான எண்ணம் வருமையானால் அதுதான் வேணும் எனக்கூடியதான், அதனாலதான் சந்தோஷம் வருதுங்கிறது லோகத்துல பார்த்திருக்கோம். ஆகாரத்துல பாருங்க, அந்த ஸ்வீட் வேணும், அந்த ஸ்வீட்டா அது வேணும் வேணும் நினைச்சல எவ்வளவு சுழற்சி சாப்பிடலாம். எத்தனை தரம் அந்த சாப்பிட்டுருக்கான். அந்த கோழி போட்டான்னா அதுல சுட சுட நெஞ்சு போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டா அந்த தஞ்சாவூர்ல சாப்பிடுறது பார்க்கணும். அது தப்பு இல்லை, அது ஏகாரம் என்னன்னு அது அவ்வளவு அபிப்பிராயம் வேண்டாமே தான் சொல்றேன். ஆனா இந்த சாப்பிட்டேன்னா நாட்டுக்கு 2.5 இன்ச்சு நாக்கு அவ்வளவுதான். அது உள்ள போற பஞ்சம் தான் உங்களுக்கு சுத்தம் தெரியுது. அதுக்குள்ள போயிடுது, ஏன்னா விழுங்கிட்டேலையானால் ஒரு சுவையும் தெரியல. ஆனா அதை நாளைக்கு போய் வயரை என்ன கலாட்டம் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். சின்ன வயசுல நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா ஒரு 50 வயசு அனுப்புறம் மறுபடியும் அப்படியே ஆரம்பிக்கலையானால் அது இன்பம் இல்லை சார், துன்பம் ஜாதிங்க. உலகமானது எல்லாமே விஷயங்கள்ல போகமில்லை, அபாரமாக இருக்கு என்கிறத நன்றாக நாம அறிகிறோம். அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கிறோம். இதை ஞாபகம் வச்சுட்டு வந்து உலகத்தை அனுபவிக்கிறதுனா கேர்ஃபுல்லா அனுபவிக்கிறது. உலகம் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல, அனுபவிக்கிறது. வஸ்துக்காக ஆனந்தம் எங்க வருதுன்னு யோசனை பண்ணிட்டாரு. பொருள்ல ஆனந்தம் இல்லை, ஆனா அது எனக்கு வேணும் எனக்கூடியதான உங்களுடைய எண்ணம் இருக்கிறதுல இதுலதான் ஆனந்தம் இருக்கு. அது எப்படின்னு ஒரு பெரியவர் லகு வாசுதேவ மனனம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் அதுல சொல்றார், விஷயானந்தம் இருக்க ஒரு பொருளை பார்த்து தாங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கிறத அது விஷயத்திலிருந்து ஆனந்தம் வரல, உங்களுடைய ஆனந்தம் தான். ஆத்மானந்தத்தை விஷயானந்தமாக அனுபவிக்கிறேன். புரியலையே என்ன ஆனந்தம் அனுபவிக்கிறேன். அந்த திருஷ்டாந்தம் நன்னா இல்ல. என்ன பண்றது, சில பேர் பேசினா ஆறு மாதிரி இருக்கு. அந்த பேசும்போது எப்படின்னா மனுஷனுக்கு இனிமையாக பேசணும். அது வேதாந்தி ஒண்ணும் வேதாந்தி எல்லாம் நீங்க கல்வினா இருக்கலாம் பேசுறலான்னு கிடையாது, சொல்றது சொல்ல வேண்டியதான். விஷய பிரகாரமே தவிர எப்படி பேசலாங்கிறது அது காவியமா இருந்ததுன்னா அவன் அழகா அந்த பேச்சிலேயே ஒரு அழகா சொல்றது காவியம் பார்த்தது. வேதாந்தி அப்படி இல்லை. எப்படி நாயானது படுத்துட்டு இருக்க, எங்க அது ஒரு வேதனை படுத்துட்டு இருக்கு. யாரோ இப்ப என்ன பண்ணினா ஒரு எலும்பை தூக்கி பார்ப்பான். இது அங்க இருந்து அது நினைச்சுன்றது. நம்ம இது மேல அது இதையும் காரணப்படாத பத்திரமா இருக்கணும் நினைச்சுன்றது. ஆனா இந்த சட்டம் எல்லா எண்ணமும் ஓடி இருக்கு சார், ஓடிட்டு இருக்கு. ஓடி இங்க வருது, குதிச்சு வருது. கறி என்ன பண்றதுன்னா எலும்புக்கு உண்டு. கறி ஏதோ ஒண்ணு கருத்து இருக்கான கடிச்சது. கடிச்சதுமே என்ன அதனுடைய வாயில இருந்து ரத்தம் வந்தது. அதனுடைய வாயிலிருந்து அந்த ரத்தத்தை தான் சுவைச்சது. சுவைச்சதுமே அது என்ன நினைச்சது, அந்த எலும்புல இருந்து ரத்தம் வருது, எவ்வளவு சுவையா இருக்கு பாத்தியா அப்படிங்கிறோம். மறுபடியும் என்ன மறுபடியும் கடிச்சது, மறுபடியும் ரத்தம் வந்தது, மறுபடியும் சுவைச்சது, மறுபடியும் கடிச்சது. இப்படி பண்ணி இதனால என்னால முடியாதுன்னு விட்டது. அதுக்கப்புறம் 4-5 நாள் எதையும் சாப்பிட வேண்டியதான் வாயெல்லாம் பொண்ணுப்பாரு. இப்ப அது சுவைச்சு கடிச்சு ஆனந்தத்தை அனுபவிச்சதே அது யாருடைய சுவைப்பு, அந்த எலும்புல வந்துதா இல்ல, தன்னுடைய ரத்தத்தை தான் சுவைச்சதுனால அப்படின்னு வந்திருக்கு. அது போன பரவாயில்ல. இது என்னடாச்சுன்னு இந்த கத்திய காய்கறி வெட்டுறது சில பேர் என்ன அந்த கத்தியை கையில வந்துடும், அது கட் பண்ணிவிடும். என்ன பிராரம்பம் பாருங்க. அந்த அபிப்பிராயம் வருது, கொஞ்சம் கவனிச்சு கேட்டனா அதை போய் அலம்பி அது பேர ஏதோ ஒரு கட்டால தலை போட்டு ஒரு கலந்தைகளோ ஏதோ ஒண்ணு போடக்கூடாது அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறா. என்ன அப்படின்னு பிராரம்பம். எந்த ஜென்மால நாயா எந்தவரோ அந்த வழக்கம் அப்படியே பூர்வ பிரஜாதா சொல்றதுல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மனுஷன் என்ன பண்றாங்க அது என்னச்சு பயக்கம் கிடையாது, யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா விவகாரம் என்ன எங்கிருந்து இந்த விஷயத்துல நிஜமா சுத்தம் இருக்கா இல்ல.
இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் நினைக்கிறது நிஜமான ஆனந்தம் இல்லை. அதனால இதை கவனிக்க. ஆனா லோகத்துல ஸ்ரீகளுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு நினைக்க. இது இன்னைக்கு சார் முதல்ல உலகத்தை ஆரம்பிக்கிற காலத்திலேயே பிரஜாபதி ஒருவர் தான் இருந்த. ஒரே ஒரு பிரஜாபதி வேற யாரும் கிடையாது. இந்த கர்மையில் இருக்க போறீங்கன்னா எப்படி ரொம்ப உக்ரமான ஒரு தபச அசனேட உபாசனத்தோட கர்மாக்களை பண்ணினால அடுத்த கல்பத்துல பிரஜாபதி ஆனார். பிரஜாபதி எங்க பார்த்தாலும் ஜலம் தான் இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. பயிரோட்டிச்சாலே எங்க பார்த்தாலும் ஒண்ணு ரெண்டாவது பொருளே கிடையாது. அவருக்கு என்ன பயம் வந்ததான். அவர் பயந்ததுனால அவரோட வந்து போறது நமக்கெல்லாம் பயமா இருக்கு. ஒன்றியா இருந்தா பயமா இருக்கு சார். ஒன்றியா ராத்தி இருக்குமா இருக்கு. நீங்க ரெண்டாவது மனுஷன் இருந்தாதான் அவன் சண்டை போடுவானோ கல்லெடுத்து அடிப்பானோ ஏதோ ஒண்ணு பண்ணுவானோ ஒரு பயம். வேற யாருமே கிடையாது. ஒத்தரா இருந்தா உங்களுக்கு பயத்துக்கு காரணம் என்ன? ஒண்ணுமே இல்லை. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனந்தமா இருக்க வேண்டியதானே. திருடன் வருவானோ என்னமோ உங்களை பார்த்தாங்க. மனுஷனுக்கு ஒன்றியா இருந்தா பயப்படுறான். காரணம் என்ன? பிரஜாபதி முதல்ல பயந்தார. அதுக்கப்புறம் ஒன்றியா இருந்ததுனால அதுக்கு கொஞ்ச நேரம் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தார், இந்த உலகத்துல நான் ஒன்றியா இருக்கேன், ஒரு இதுவும் கிடையாது, சந்தோஷமே கிடையாது, ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைச்சார். இது என்ன? அப்ப என்ன, அவருக்கு ஆரம்பம் ஏற்பட்டது, போர் அடிச்சது. அதாவது என்ன பண்ணோம்னா இன்னொரு பொருள் வந்தா பேசிட்டே இருக்கலாம். நமக்கு பொழுது போறோம். ட்ரெயின்லயே பஸ்ல போய் உட்கார்ந்தா சும்மா இருக்க மாட்டார். நீங்க எல்லூரும் போறேன். வெறும் பெங்களூரு, நானும் பெங்களூரு, 2 பேரும் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் தான் போயிட்டு இருக்கோம். எங்க போறேன்? பெங்களூரு. நானும் அங்கேதான். அதனாலதான் இந்த ட்ரெயின் அவரா போறது இந்த ட்ரெயின் இருக்கலாம். இந்த கேள்வி ஆரம்பிக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு கவனித்து மாத்திரம். மனுஷால எப்படி சும்மா இருந்தா முடிகிற ஏதாவது ஒண்ணு பேசணும். அதுக்கப்புறம் ஏன் இங்க போறேன்? அதுக்கப்புறம் தனியா இருக்கா, அக்கா இருக்கா, தனியா இருக்கா, ஆத்துக்காரி போயிட்டு இருக்கேன், ஆரம்பிப்பாரு. இப்படி ஆரம்பிச்சு கடைசியில என்ன ஆச்சுன்னா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே போறாராம். என்ன விரும்புறதுன்னா முடியாது. ஒரு புத்தம் பத்துட்டே போறதுதானே. இது ஏழு பேரும் பகவத்கீதை பாராயணம் மட்டும் பண்றது தானே. அதெல்லாம் பண்றது இல்ல. ஊரு வந்து பேசணும். இது பேச்சு தொழிற்சி ஆளுமையேன்னு கவலைப்பட்டாராங்க. அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா சரியான சம்மாதிரியே தன்னோட டபுள் சைஸ்ல இருக்கிற ஒரு பொருளை தயார் பண்ணி அதே ஒண்ணு 2 வெட்டிதான். ஒண்ணு ஒண்ணு புருஷனாகவும் ஒண்ணு ஸ்திரியாகவும் வச்சான். இந்த புருஷனான ராகம் இருக்க அவருக்கு மனுன்னு பேர் வச்சார். அந்த பெண்ணாக இருக்கக்கூடியதான ராகம் இருக்க அதுக்கு கட்டரூபான்னு பேர் வச்சார். ஏண்டாங்க 2 பேரும் இவருக்கு என்ன அந்த 2 பேர் இருந்தா பயம் இருக்கு. அந்த மாதிரி ஓடிட்டான். இவருக்கு என்னால ஓடினாரா வேகமா ஓடணுங்கிறதுக்காக குதிரை வேஷத்தை போட்டுனான். அது குதிரை வேஷத்தை போட்டிருக்க அந்த அம்மா சொன்ன தானா ஆண் குதிரையா இருந்தார். பின்னால போனார். அது மாத்தினான். இவரும் கருதி என்ன இப்படி வரிசையாக அத்தனை பல உருவங்களை எடுத்திருந்தா 2 பேர் பல பேர் இனங்கள் பிறந்தது. அதனால அந்த மகன் சதாரூபா நூற்றுக்கணக்கான உருவங்களை அடைகிறாரு அப்படின்னு சொல்லி முதல் மனு இப்படியே 6 மனுக்களாச்சு. இது 7வது ஐவஸ்வதமன் அந்த இன்னைக்கு சொல்லிருக்கீங்க. எல்லாம் மகா சங்கல்பத்துல சொல்லிருக்கோமா 6 மனுக்களாச்சு. இது 7வது ஐவஸ்வதமன் கலியே பிரதமபாரே எம்போது பாரத பாரதகண்டே அப்படின்னு இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோமா இல்லையா? இப்படி அன்னைக்கு பயந்ததுனால அன்னைக்கு போர் அடிக்கிறது 2வது கிருஷி பண்ணினதுனால கிருஷி வந்தது. அன்னையில இருந்து ஒத்தர் கண்டா மோகம். குருகாலுக்கு ஸ்ரீல கண்டா போறோம், ஸ்ரீல கண்டா குருகாலுக்கு கண்டா போறோம். இப்படி ஒரு ஆப்போசிட் சொல்றேன்னா இதெல்லாம் எப்படி வந்து அன்னைக்கு ஆரம்பம். அதனால அதுல ரொம்ப மனசு வச்சாதீங்கோ. எதை ரொம்ப நினைக்கணும்? சம்சாரத்துல சம்சாரமானது அசாரம்னு நினைக்கணும். இதை வேதாந்தங்கள்ல சொல்லும் போது வைராக்கியம்னு சொல்லு. சம்சார அசாரத்தை அறிந்து கொண்டால் சம்சாரத்தில் வைராக்கியம் வரும்.
சம்சாரத்தை ஆசாரத்தை அறிந்து கொள்வதற்கு விவேகம் என்று பெயர். ஆத்ம அனாத்ம விவேகம். அனாத்மா அழகா தோணுகிறது, ஆனா நிஜமாக சுகத்தை அளிப்பதில்லை என்று நினைக்கிறதற்கே அதான் விவேகத்தை வரவேற்கப்பட்டது. இத பட்சத்தில்தான் விவேக சூடாமணியே ஆச்சாரியர் அவர் ஆரம்பிச்ச விவேகம் வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்க வைராக்கியமான சமதம சதாதாரம் என கூடியதான 6 குணங்களை கொடுக்க அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம் வருது. அதுக்கப்புறம் குருவை நாடுகிறான், வேதாந்த விசாரம் பண்ணுகிறான், மொத்தத்தை அடைகிறான். இப்படி எல்லாம் ஒரு வழின்னு சொல்லியிருக்கார். முதல்ல என்ன பண்ணணும்? சம்சார அசாரகானது பிரமதா அடுத்தது அது பிரியமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதை நீங்க பண்ணணும் வாழ்க்கை. அது ஏமாறாம அதை ரொம்ப பத்திரமாக பண்ண வேண்டியது, ரொம்ப பிரியமான பொருள் மாதிரி அதை அவசியம் பண்ண வேண்டியது எது இருக்க? கருணாதீனேசு சஜ்ஜனே மைத்ரி. கருணாதீனேசு கஷ்டப்பட்டு இருக்கிறவனுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எந்த வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும். சாதாரணமாக லோகத்துல ரோட்ல போறோம் சார், வாய்வன் தோழி மேல கால விட்டோம், சரிச்சுன்னா விழுந்தோம். பார்க்கிறவனுக்கு முதல் அபிப்பிராயம் என்ன? முதல்ல சிரிக்கிறான் சார். அவன் கீழே இருந்ததுல கற்பனையாட்டம் அப்படின்னு சிரிக்க அவனுக்கு எப்படி இருக்கு? அவனும் விழுந்திருக்கான், அடிபட்டிருக்கான், அதுக்கு மேல வெக்கம் வேற. 4 பேர் விழுந்துட்டேன்னு வெட்டப்படுறான். அவன் போனானு அவன் கிட்ட போனா சிரிக்கிறான். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? அடாடா விழுந்துட்டானே, அடிபட்டதான்னு பார்க்க வேண்டாமா? ஒரு மனுஷன் கவலைப்பட்டு நம்ம சிரிக்கலாமா? அது என்னடா அப்படி சிரிக்கிறான். வேண்டாம்னா நேரா நடக்க கூட தெரியலேன்னா ஏதோ அதோட இல்ல. அவங்ககிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்கறான் பாரு, எப்படி சார் விழுந்து இன்னும் விழுத காமிக்கிறது? நீங்கத்தான் பார்த்து இல்லை சுவாமி, அவன் விழுறத பார்த்து அவன் கவலைப்படுறதையும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தது அவன் நடந்த நீங்க கருணையை இருக்கிறது விட்டு விட்டு என்ன கவலைப்பட்டு இருக்கானோ இல்லையா? அப்படி இருக்கிறப்ப முதல் யோசனை அடாடா விழுந்துட்டா நாங்கள் நீ எடுத்து அதுக்கு இது பண்ணணும். அது பண்ண முதல்ல சிரிக்கிறது, அதுதான் வந்து எப்படி விழுந்து கேட்கறது. அதுக்கப்புறம் சொன்னதே ஒன்னும் ஆள போகணும். அப்படி முதல்ல என்ன பண்ணும்? இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு மனுஷன் ஒரு கவலைப்படுறான்னு நினைச்சா அவன் நல்லவனோ கெட்டவனோ உங்களுக்கு வேண்டியவனோ வேண்டாதவனோ பார்க்கறதாவது முதல்ல சகாயம் பண்ணணும். அந்த சகாயம் பண்றதுங்கிற அபிப்பிராயம் கஷ்டப்படுறவங்களத்துல கருணை இருக்குங்கிறத இது உச்சமா லட்சணம். சில பேர் வேண்டியதுதான் சார் அவனுக்கு. எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கா தெரியுமோ? எத்தனை பேருக்கு சும்மா இருக்காரா? அவருக்கு இதே வேலை பாருங்க. வேற வேலை இல்லையா? உங்களை செய்யணும், 4 பேர் உங்களை பார்த்து சிரிக்கணும், இதை பார்த்து அவர் சிரிக்கணும். எதுக்கா? ஆனா என்னடா முதல்ல இப்படி சொல்றான். எந்த மனுஷன் கஷ்டப்பட்டாலும் பரம சத்ருவா இருந்த போதிலும் என்ன பண்ணணும்? முதல்ல அவளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும். இதை சொல்றதுக்காக தான் தர்மபுத்திரம் நமக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இவன் காய்ச்சல் இருந்துட்டு இருக்கா பாண்டவாங்களா? துரியோதனரை ஏதோ விதமாக இவளை இன்சப்படுத்தணும். திடீர்னு கர்ணனையுமே யோஜனை பண்ணினா நம்ம சைன்யத்தோட இப்ப அவ மேல யுத்தத்துக்கு போனா நிச்சயமா அவளால் ஜெயிக்க முடியும். ஏன்னா சைன்யம் வேற இந்திய வாழ்க்கை இருக்கிறதே 5 பேரு திரௌபதி வரணும், அவ்வளவுதானே. இப்ப இவ 6 பேரை நம்ம நிச்சயமா சுலபமா ஜெயிச்சுக்கலாம். அவளை கேட்டா ஒரு பெரிய அஸ்திரங்கள் ஒண்ணும் அவ்வளவு ஒண்ணும் கிடையாது. அதுதான ராஜ்யத்தை அனுபவிக்காம சுகத்தை அனுபவிக்காம காட்டுல இருந்து வாடி கிடக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம போறோமே. ஆனால் எப்படியாவது அவளை ஜெயிச்சிடலாம், இதை மாதிரி ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ராஜ்யம் வந்து திரும்பி வராம பண்ணி கொள்ளலாம் நம்ம. அப்படி இவங்களை அபிப்பிராயம் பட்டு இவாள்லாம் போறான். போன கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு பெரிய தைரியத்தோட போனான். அவ இருக்கக்கூடியதான ஒரு பக்கத்துக்கே போறா. என்ன இல்லை சும்மா இருக்கிறதால இவா சில பேர் என்னன்னா இங்க பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு குளத்துல ஸ்நானம் பண்ண தொடங்கின ஒரு காலம் ஸ்திரீகளும் எல்லாம் இருக்கு. அது இவங்க அதிர்ஷ்டம் போறாம கந்தர்களும் கந்தர்வ ராஜா ஸ்திரீகளோட அங்கிருந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. எது சிறுமிஷம் பண்ணின பணம் இருக்கு, கவர் இருக்கு, வேற என்ன சொல்லணுமா? சிறுமிஷம் பண்ணின. கந்தர்வ ராஜாவுக்கு கோபம் வந்துருக்கு.
ஆரம்பிச்சது. என்ன பண்ணினா சங்கரராஜா ரொம்ப பெரியவர். இது எப்படியா இத்தனை 100 பேரையும் தோக்கடிக்கிறது துரியோதனையும் 100 தம்பிகளையும் அந்த தம்பிகளையும் குடிச்சு கட்டி கந்தர் லோகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதுல ஜனங்கள் வந்தாலும் சொல்லி அவளுக்கு ஞாபகம் வந்துருக்கு. ஏன்னா நல்ல காரியம் யாரு தர்மபுத்திராவோட சண்டை போடணுங்கிறதுக்காகத்தானே ஓடி இங்க வந்து தர்மபுத்திரத்தை சொன்னான். தர்மபுத்திரனுக்கு என்ன தெரியும்? வேற ஒண்ணுமே சொல்லல. அவர் கேட்டார், கவலைப்பட்டார். இவங்களை கூப்பிட்டார். என்ன பண்ணி தெரியுமோ, முதல்ல போய் கந்தர்வராஜா நம்ம தம்பிகளை கொண்டு இருக்கானா, இது பண்ணி எடுத்துட்டு போறானா, அவளை போய் அவளை விடுதலை பண்ணிட்டுவா அப்படின்னு நம்ம பீமன் சொல்லணுமா. ஊகத்துல பார்த்தேன் அண்ணா, எப்படிப்பட்டதான புத்திசாலிகள்னு எனக்கு பார்த்தேன். இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன நம்ம பண்ண வேண்டியதான காரியம் என்னது, அவளை ஜெயிக்கணும். அதுக்காக தான் பிளான் போட்டுட்டே இருக்கு, நீச்சுட்டு இருக்குங்க. இந்த 14 வருஷமும் எப்படியாவது நம்ம அதை எதையும் புரிஞ்சு சாதனை பண்ணி கடைசியில யுத்தம் நேரிடுமையா நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். யுத்தம் பண்ணியானாலும் நம்ம ராஜ்யத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரு முயற்சியிலேயே நம்ம இருந்துருக்கோம். இத்தனை தினந்தோடு விதேசம் எதுக்காக ராசுபதாஸ்திரையும் ஒன்னொன்னு தம்பியை அனுப்பிச்சுட்டா 1 வருஷம் கட்டப்பட்ட ராசுபதாஸ்திரம் வாங்கி வந்திருக்கேன். இப்ப என்ன பண்றேன், கந்தர்வன் அவளை ஜெயிச்சு அழைச்சிட்டு போறதா இருந்தால் இதை மீண்டும் வாழ்ந்து சொல்றேன். இது இருக்கு அப்புறம் நம்மளோட சண்டை போடுறா என்ன புத்திசாலித்தனக்கா அப்படின்னு என்னோட இப்ப ஆர்கியூ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கு கேட்பான். ஆனா முதலே கேட்க மாட்டான். இவங்க மரணத்துக்கு காத்துக்காரு மாதிரி கேட்பா. அப்படி என்ன தெரியும், ஒரு 10 வரும் 15 சொன்னா அதுக்கப்புறம் வழிக்கு வரும். அது வரைக்கும் சொன்னது நான் ஏன் கேட்டேன். இது எல்லாம் படித்த ஸ்திரீகளா இருக்காளோ இல்லையோ, வீட்டுக்கு இப்படிதான். அதனால ஏதோ படிக்காத பெண்களா இருந்தா அதை கொஞ்சமா அப்படி கேட்டா நாட்டுக்கார சொன்னது கேட்கணும். நமக்கு புரியலன்னு அப்புறம் புரியும். அவளை கேட்டதும் சொன்னதுக்கு முதல்ல பண்ணோம். அந்த ஐடியா ஒரு ஜெனரேஷன் முன்னாள். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்ன, நான் கன்வீன்ஸ் ஆனாதான் காரியத்தை இறங்குறேன். இது கன்வீன்ஸ் அதே காரியம் முடிஞ்சு கொடுங்க சார் சொன்ன பேசி கேட்கல. என்ன பண்றது, இப்ப ஆதரிக்குதான் இப்படி இருக்கு. அர்ஜுனனை கூப்பிட்டார். என்ன அர்ஜுனன் நமஸ்காரம் பண்ண அர்ஜுனன், அப்பா காண்டிவத்தை எடுத்துக்கோ, அவளோட போய் சண்டை போட்டு ஜெயிச்சுக்கலாம். துரியோதனை அழைச்சுங்க அண்ணா போயிட்டு வர அப்புறம் உங்களோட பேசுறேன். நீதான் கண்டிச்சு விட்டான். போயிட்டு வந்த அதுக்கப்புறம் வீரன் அர்ஜுனன் அனுப்பிடுவது வீரன் கேட்கிறேன். நீங்க பண்றது ஒண்ணும் எனக்கு பிடிக்கல சொல்ற. 3வது மனுஷியோட சண்டை வந்தா நாங்கெல்லாம் நம்ம 105 பேர் பயன் கச்சோத்தரன் சட்டம். 3வது மனுஷியோட சண்டை வரும்போது நாங்க எத்தனை பேர் 105 பேர். நமக்குள்ள சண்டை வந்ததுன்னா பயன் கல்சா தேட்டா நாங்க 5 பேர், அவ 100 பேர். வேற நமக்குள்ள சண்டை வந்தா இன்டர்னல் குவாரல் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் வந்ததுன்னா 100 பேரும் சேர்த்து ஒன்னா இருக்கும். அதே போல பக்கத்தாத்துல இருக்கிற சண்டைக்கு வந்தா நாட்டுக்காரி சேர்ந்து ஒவ்வொரு தனித்தனி அவர் சொல்றது ரைட்டு, நாட்டுக்காரி சொன்னா உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க. அதுவும் நியாயம்தான் சொன்னா என்ன பண்றது, கட்டணம் இருக்கும் இல்ல. அப்ப 3வது மனுஷனோட சண்டை வரும்போது நமக்கு ஒரு யூனிட்டி வந்ததுன்னு வரணும். இந்த முதல்ல யாரு சொன்னது, தர்மபுத்திர சொன்னார். அதே மாதிரி விவகாரம் என்னடா, முதல்ல என்ன பண்ண யாரு நம்ம சத்ருவா இருந்த போதிலும் கவலைப்படும் போது முதல்ல கஷ்டமான சொல்றது அது கைவிடுங்க. சத்ரு நிற்கிறன்னு காட்டப்படாது. நமக்கு வேண்டியதும் நமக்கு வேண்டாததுன்னு சொல்லப்படாது. எப்ப ஒரு மனுஷன் கஷ்டப்படுறா அது நமக்கு தேவையா இருக்கோ சகாயம் பண்ண வேண்டியது எனக்கூடியதான எண்ணம் எந்த மனுஷனுக்கு இருக்கோ அவன் தான் மனுஷன், அவசியம் பண்ண வேண்டியது. இது முதல்ல இன்னொரு ப்ராப்ளம் வந்தாலே சொன்னேன் சொன்னா என் கண்ணுக்கு முன்னால எல்லோரும் கஷ்டமா இருக்கா, ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா அப்ப என்ன பண்ணணும், சஜ்ஜனே மைத்திரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இது உனக்கு என்ன சகாயம் பண்றது தெரியாத போனாலும் உன் அறியாமலேயே உன் மனசை நல்ல வைக்கணும். எப்பொழுதும் வேதாத்தியம் பண்ணிட்டே இருக்கா, எப்பொழுதும் சாஸ்திர சிந்தனையோட இருக்கா, எப்பொழுதும் பகவன் நாமாவே சொல்லிட்டு இருக்கா, எப்பொழுதும் 4 பேருக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கா. அப்படி அவளோட சேர்ந்து அவளோட பேச, அவளை அப்பப்ப போயிரு. அவளுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பார்த்தா உங்களுக்கு சேலத்தில் இது விடப்படாது.
எத்தனை நாளானாலும் எவ்வளவு வாழ்க்கையில முன்னேறினாலும் சஜ்ஜனர்களோட மைத்திரிங்கிறது விடக்கூடாது. இப்ப மனுஷன் ஒவ்வொரு கனவும் பிரியமாக பத்திரமாக எஃபர்ட் எதை வெண்டம் பண்ணணும், பூர்த்திகளுக்கு சகாயம் பண்ணணும். காசு இல்லாதவர்கள் இல்லை, எப்ப மனுஷனுக்கு தேவை இருக்கோ அந்த சந்தர்ப்பத்துல அவளுக்கு சகாயம் பண்ணியாக்கணும். ரெண்டாவது நல்லதாக விளைந்து வச்சுக்கணும். இதான் மனுஷனுக்கு ரொம்ப வேண்டியது. கருணா தீனே சஜ்ஜனே மைத்ரி. எனக்கு தெரிஞ்சத்தானே எல்லாம் தெரிஞ்சதான். ஆனா ஆன்சர் தெரியாத முதல்ல கேள்வி மட்டும் கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு யோசனை பண்ணாரு. நமக்கு தெரியாது. அது சொல்லக்கூடியதான ஆன்சர் சாஸ்திரியமா இருக்கணும், கர்மையை சொல்லியுமா இருக்கணும், எல்லோராலையும் அனுஷ்டிக்கத்தக்கத்தான் இருக்கணும். ராமநாம ஜபம் பண்ணணும்னா எத்தனை பேர் பண்ண போறா? வேறா 7 மணி இதெல்லாம் பண்ணணும்னா எத்தனை பேரால முடியும்? எல்லா காலத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லோராலையும் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஆனா நிச்சயமாக பலத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்டது ஆச்சாரியார் சொல்றார். அதுக்கு அடுத்ததா ஒரு கேள்வி, கை முழுக்க சேர்த்து ஒரே கேள்வியை கொடுத்துட்டார். சின்ன சின்ன கேள்வி இல்ல, பெரிய கேள்வி. கழுத்துக்கு வந்தாச்சு சார், கழுத்துல கத்திங்கிற கட்டணம் அது வரைக்கும் வந்தாச்சு. காலம் போயிடும் போல இருக்கு. இந்த கண்ட கட்டையே நீங்க சொல்ல வந்தேன்னா மனுஷன் மூழ்கின்றே இருக்கணும். ஜலத்துல கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, அது வரைக்கும் வர வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு மேல ஜலம் வந்துருக்குன்னு வச்சுங்களேன், இவனுக்கு நீச்சல் தெரியாத போனா பிரச்சனாப்படும். அவ்வளவுதான் விளக்க மாட்டியா இருக்கும். விவகாரம் அந்த கழுத்துன்னு சொல்றேன். கையோ காலோ போனாலும் மனுஷனுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனா கழுத்து தனியா போயிடுச்சுன்னா உயிர் இதனால வாழ முடியாது. அதான் கண்டா கட்டையில அவனுக்கு இதயத்துல இருக்கு. அப்படின்னு ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான பிராணமானது கழுத்து வரைக்கும் வந்துருக்குன்னு வச்சுங்களேன், இதனால ரொம்ப நாள் நிற்காது. இந்த கழுத்துல ஒரு பிராணம் இருக்க உதவன்னு பேரும். அவர் தான் அப்பப்ப நமக்கு விக்கலை கொடுத்துட்டே இருக்க. விக்கல் வந்துருச்சுன்னா பிராணம் ரொம்ப நாள் நிற்காது. இதான் கிராமாந்தரத்த வழக்கம். விக்கல் வந்துருச்சுட்டார் அப்படின்னா அது விவகாரம் என்ன, விக்கல் வந்து விக்க பிராணம் போயிடும். அப்படி இந்த கண்டகதையிறது பிராணம் மூச்சுக்காக அது வரைக்கும் கட்ட தொடங்கிட்டாலும் யாரை நீங்க சரி பண்ணி உலகத்துல அவனை அட்ஜஸ்ட் பண்ணி முன்னுக்கு கொண்டு வர முடியாது. அப்படின்னு சில பிரபஞ்சங்கள் இருக்காங்க. இது என்னத்தான் பண்ணினாலும் என்னத்தான் சொன்னாலும் ஆபத்து வந்த போது அவங்க கத்துக்க மாட்டாங்க. சாதாரணமா மனுஷன் எப்படி சாஸ்திரத்தை சொன்னா கத்துப்பா, தெளிவா சொன்னா கத்துப்பா. நீங்க கட்டி கொடுத்த சாதமும் கட்டில் சாதமும் சொல்லிக் கொடுத்த புத்திகளும் ரொம்ப நாள் நிற்காதுண்டா. எது நேரம் கட்டி கொடுக்கலாம், நாளைக்கு பகல்ல கட்டி கொடுக்கலாம், ராத்திரி கட்டி கொடுக்கலாம். 3வது நாளைக்கு என்னத்தை கட்டி கொடுக்கப்படுது? கல்யாணம் வந்து அதான் கட்டுகிறாதம் தான். எது அவாத்துல சாதமே இல்லாத மாதிரி நீங்க கட்டு காட்டு கொடுக்குறாங்க. விவகாரம் என்னடா, இப்பதான் எல்லாரும் எங்க சாப்பிடுறதும் விவகாரமே கிடையாது. இந்த கால செருப்பு போட்டுட்டே சாப்பிடுறாங்க. இந்த அன்னமானது பிரம்மம் இல்லையா, அதனால்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த அன்னத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அண்ணன் கரெக்டலேன்னு இந்த உலகத்துல மனுஷன் என்ன ஆயிடுறா, ஒருத்தருக்கு கழிச்சு காட்டலாம். காரணத்துக்கு கசிய தாங்க முடியாது யாராலையும். அப்படி இருக்கிறதா இந்த அன்னத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? அதை உட்கார வச்சு உட்கார்ந்து நிதானமா அன்னசுத்தம் சொல்லி அம்பாளை நினைச்சிருந்து அன்னபூர்ணா தேவி இருக்கார மாதிரி அந்த அண்ணந்தே ஈஸ்வரான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அதை பத்திரமா சாப்பிடணும். அத சாப்பிடுற காலத்துல மனசுல ரொம்ப நிம்மதியா சாந்தமா சாப்பிடணும்னு சாப்பிடுறாங்க. ஆனா இப்ப என்னடாங்க, அந்த பஸ் போயிடுச்சுன்னா அந்த பஸ்ல போற எல்லா தூசியும் நீ சாப்பிடுற பொருள் தான் விடும். ஆனா அதை வச்சு ஒருத்தர் என்னமோ நேற்று சினிமாவை பத்தி பேசிட்டே சாப்பிடணும். அது நல்ல பேசல. இப்படி சாப்பிடுறத பார்த்தா நோக்கத்துல என்ன விவகாரம் ஆச்சுன்னு இப்படி சில பேர் இருக்கா சார், சொன்னாலும் தெரியல. ஆனா நம்ம கட்டுக்காரரும் கொடுத்துதான் இருக்கோம். விவகாரம் எதுக்கு என்ன அதான் பழைய நாள்ல 50 கிராமத்துக்கும் 3வது கிராமத்துக்கு போகணும். அந்த போனதே நடந்துதான் போகணும், இல்ல வண்டியில தான் சென்று போகணும். அந்த போனதே சாப்பாடு கஷ்டப்படுதாங்கிறதுக்காக கட்டுக்காரங்கிற கான்செப்ட் வந்தது. அதுக்கு முன்காலத்துல கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் எதிராத்துல தான் கல்யாணம்.
கஷ்டத்திலேயே இந்த பக்கம் 50 வீடு, அந்த பக்கம் ஒரு 50 வீடு இருக்கு. இவாளுக்குள்ளேயே கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம். அதனால கட்டுக்காத விவகாரம் இல்ல. பக்கத்து கிராமத்திலையும் பக்கத்து டவுன்ல இருக்கிறத அப்பெல்லாம் வண்டின்னு வேகமா போகக்கூடியதான வண்டி மாட்ட வேண்டியதான். இது யாருக்கு ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து போறது ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதுக்காக கட்டுக்காதம்னு வச்சா. அது ஏதாவது பொன்னாட்டுக்காரால துன்புறுத்துறதுங்கிறத பர்மனண்டா வேண்டியது. நீங்களும் எப்ப போட்டு இடம் எங்காத்துல வளர்ச்சி வழக்கம் இல்லைன்னா அது செலவு இல்லையா? அதனால வழக்கம் இல்லை. வழக்கம் இல்லாத பண்ணக்கூடாது. கைசூரத்துல கேட்டேன், கிடையாதுதான். ஏன்டா நாராயணன் பெருமாள் காப்பாற்றுவார், மானசி காப்பாற்ற மக்கள அது பெருமாளுக்கு வேண்டியதுதான் கேட்டால் பெருமாளே மானசி பக்கத்தையே 6 மணி அறிஞ்சிருக்கேன். மாப்பிள்ளையே வச்சுட்டு இருக்கேன். வர இல்லை. நாராயணன் காப்பாற்றுவார், பெருமாள் காப்பாற்றுவார். என்ன எது செலவாகமோ அது பண்ணக்கூடாது. அதுக்காக 4 மணிக்கெல்லாம் எழுந்து அதுக்காக 9 வகையான ஸ்வீட்டெல்லாம் பண்ணி சத்திரங்கள் பண்ணி வாத்தியார் வரைக்கும் காட்டு அதுக்கெல்லாம் தோரணங்கள் எல்லாம் கட்டி என்னென்னமோ சிரமம் இருக்குன்னு சிரமப்படுறதுக்கு கஷ்டப்படும். ஜனங்கள் அவளுக்கு சுலபமாக இது வசதியா இருக்கோ அதை பார்க்கறத தவிர அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறார். ஆபத்து வந்த போதிலும் தான் திரும்புவதில்லையே சில பிரகிருதிகள் இருக்கு. அவ யாரு? இந்த கேள்விகள் அழகா கேள்விகள் இருந்தது. எப்படி கொண்டு வருதுன்னு இல்லை, இப்படியும் சில பிரகத்திகள் இருக்கு. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அது போல குணங்கள் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும். யாரு? மூர்க்கஸ்ய சங்கிதஸ்ய விஷாதினோவாக்கிரதஸ்ய 4 பேர் இருக்காங்க. ஒத்தரும் நினைச்சிருக்கு. கழுத்துல கட்டி வந்தாலும் மனுஷன் மாறவே மாட்டானையா. அப்படிப்பட்ட மனுஷன் லோகத்துல இருந்திருக்கா அவருடைய கேர்ஃபுல்லா இருந்தோம். என்ன மூர்க்கஸ்ய மூடனா இருக்கிறவன், பிடிவாதக்காரன், தான் கொடுத்த கோயிலுக்கு 3 காலம் சொல்றவன், என்ன வேணாலும் தான் சொல்றதா ரைட்டுன்னு இருக்கிறவன், இப்படி ரொம்ப பேர் இருக்காங்க. அப்படி ஒரு விவகாரம் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஜென்மாந்தரத்துல பௌத்தியம். இன்னும் என்ன சொல்லி சந்தேகம் என்ன பண்றது? பகவத்கீதையில 2 பேர் எப்படி இருந்தாலும் சரி இந்த சம்சயாத்மாவை மட்டும் பார்க்காதீங்க. அவன் ஏற்கனவே சந்தேகம். குரு 1 மணி நேரம் உபதேசம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் இது குருக்கு தெரியுமான்னு சந்தேகப்பட்டான். இதுதான் ரைட்டான சாஸ்திரத்துல இருக்கப்பா அதுல பார்த்தேன். சாஸ்திரமும் ரைட்டான இது என்ன பண்றது? அது நான் கேட்டேன், ஒழுங்கா கேட்டேன்னா இல்லையா அது ஒரு சந்தேகம். இது இந்த சட்டமெல்லாம் சந்தேக பிராணிகள் சொல்லிருக்க. அவளோட வாழவே ரொம்ப கஷ்டம். சரியான அப்படிப்பட்டவால கல்யாணம் பண்ற அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாங்க? சட்டமெல்லாம் சந்தேகம் எப்படி இருக்கும்? மனுஷனுடைய வாழ்க்கையில முதல்ல அவனை திருத்த முடியாது இன்காரிஜிபிள் என்று மூடன் பிடிவாதக்காரன், தான் நினைக்கத்தான் பண்ணிக்கொண்டே இருக்கேன் நினைக்கிறவன், போனாலும் பரவாயில்ல அதே பதில் இருக்கேன் நினைக்கிறவன் அவன் ஒருத்தர். ரெண்டாவது தொட்டதெல்லாம் சந்தேகம், விடாம சந்தேகத்திலேயே இருந்துட்டு தன்மையிலேயே சந்தேகம். சில பேர் நமக்கு கூட ஒவ்வொரு தடவை சந்தேகம் வரத்தான் வரும். ஆனா கொஞ்ச நேரம் ஆனா போயிடும், அது அவனுக்கு போகல. இந்த சந்தேகங்களுக்கு எப்ப ஒரு தெரியும், கரையினாவே ரிசல்ட் போடுவோம். ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல சரியாதுன்னா ரெட்டிங்ல அடிச்சுடுவோம். இது காரத்துக்கு சரியாயினா இவன் பேருக்கு முன்னால் இருக்கிற பேரு கரெக்டா அவன் ரெட்டிங்ல அடிச்சிருப்பான். அந்த ரெட்டிங் கொஞ்சம் கொண்டுப்போம். ஏன்டாங்க ரெட்டிங் தானே முன்னால் இருக்கிறானே நானா அவனா அவனா நானா அதான் நீதான் கிளாஸுக்கு 10 பாவுல வெயில் பண்ணா எல்லாருமே வெயில் பண்ண உள்ள போய் வெயில் பண்ணாலும் அது என்ன அப்படின்னு இருக்கேன். மனுஷன் ஒரு மனுஷன் முன்னாடி அவன் முதுகுல ஏறி பார்க்கறான், அந்த ரிசல்ட் பார்க்கறது. இப்ப பாருங்க கம்ப்யூட்டர்ல வந்தாலும் கம்ப்யூட்டர் வேற ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கைட்டுக்கு போய் மறுபடியும் பார்க்கறான். உங்க பேரோட நம்பரோட காசுன்னு போட்டிருக்கேன், மார்க் போட்டிருக்கேன். இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் கதர் போல நடந்திருக்கா பார்க்கறேன். எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும் சில சில சந்தேகம் வரத்தான் இருக்கு. ஏண்டான்னா நம்ம நிச்சயம் பார்த்தோம்னா
74 பேருக்கு வாங்கியிருக்காங்க சார். கை மிஸ்டேக் இந்த பக்கம் போட்டேன், 47 போட்டேன். ஆமா சொன்னதுல ஆத்மனி அப்பிரத்யம் கேட்டா தன்னிடத்துல தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. நிச்சயமாக நம்ம இந்த நிலை அடைஞ்சிருக்கோமாங்கிறது தன்னிடத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது சகஜம் மகிழ்ச்சியாளர்கள். ஆனால் அது ஒரு தரம் 2 தரம் பார்த்தா நம்பிக்கை வந்துடும். சில பேருக்கு 100 தரம் சொன்னாலும் சந்தேகமாவே இருக்கும் சார். என்ன பண்றது? அதனால விவகாரம் இவால கொடுக்க முடியாது. அந்நியமான விவகாரம் மூட்டாளாயிருந்திருக்கிற எப்ப பார்த்தாலும் எதாவது விசாதின்ற ஜெகத்ரயம் அது ஓய்வு கட்டினாலும் பரவாயில்ல. அந்த மூட்டால் ஆயுதே இப்படி அப்படின்னு எனக்கு சந்தோஷமே வாழ்க்கை இல்லை. முதல்ல லாபம் வர்றதே லாபம் வச்சத என் மாதிரி இன்னொரு கடை வச்சிருக்கானே அவனுக்கு ஒரு லாபம் போறது உனக்கே எதிர்பார்க்கறது அதிகமா வருதா இல்லையா? அவனுக்கும் வருதா லாபம். அதுக்கே என்னடா அவன் கடை மூடிட்டான்னா எல்லா பிசினஸும் எனக்கு தானே வரும், அந்த லாபம்லாம் எனக்கு தானே வரும். நினைச்சவங்களே ஒரு வாரம் கடை மூடிட்டான். இப்ப காம்படிஷன் இல்லாம போயிட்டு வர மாட்டேங்கிறாங்க. எங்க கடையில பொருள் நல்லா இருக்குன்னு பேசிக்கணும், அந்த கடையில இல்லைன்னு பேசிக்கணும். நான் சம்பாதிக்கிறதோட இல்லாம நல்ல பேரும் வரும். இப்படி எப்ப பார்த்தாலும் அதுகிட்ட இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இருக்கவே முடியாது. வேலை காணும் போற சந்தர்ப்பத்திலையும் ஜனதர்சனமாச்சு பக்கத்துல இருக்கு எவ்வளோட இருதர்சனாச்சு எனக்கு மட்டும் வெறும் தானே எப்போதுமே சில பேர் பாடுங்க இன்னொருத்தருடைய விஷயத்தை வித்தையை கண்டுபிடிச்சுட்டே இருக்கும். அதற்கு ஏதோ நல்லது ஒன்று நினைக்க மாட்டான். ஆனா இதுக்கு ஆப்போசிட் என்னென்ன நமக்கு வந்தது வசதி நாம் எல்லாரும் விட பட்சமா இருக்கோம். அதை நடத்துட்டே இருக்கோம். கண்ணுக்காக வேலை செய்யறதோன்னு இருந்துச்சு. உள்ள இருக்கிற கையை சகாயம் பண்ணியிருக்கோம் இல்லையா? நீங்க சாப்பிட்டது ஜீரணமா இருந்தோ இல்லையா? சாப்பாடு கொடுத்திருக்காளோ இல்லையா? அம்மா தியானம் பண்ணுங்களா? இருக்கிறது சௌக்கியமா இருக்கும். பசுமையோட கணக்கு ஏதாவது வந்ததுன்னா தொண்ணூறு சொல்றதுக்கு அதுக்கு வாய் இருக்கா? இல்லாம மழை பெய்யறது நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறேன். மழை பெய்ஞ்சா பசுமாடு என்ன பண்றது? ஒதுங்கி இருக்கிறது சார். இருந்தாலும் மேல விழுந்துட்டே இருக்கு, வெறுமனே இருக்க. அந்த பிராணிகளுக்கு இல்லாத வகையில உங்களுக்கு பகவான் மகிழ்ச்சியில யோசனை பண்ணி பார்க்கலாம். காட்டுல பாம்பு இருக்கு, சுத்து நிறைய ஒழுக்க ஜலம் வந்துருக்கு, பாம்பெல்லாம் முடிந்து வருது. எங்க போறது பயமுன்னு எங்கேயாவது போனா யாராவது பார்த்தாலும் பொதுப்படுவாங்க. நமக்கு அந்த பயம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு ரூம்ல உட்கார்ந்து இன்னும் சில பேர் என்னோட ஹீட்டர் போட்டு ஆனந்தம் கொடுத்துக்கிறேன். யாரும் கழிச்சுன்னா ஆனந்தமா இருக்கணும். சுட சுட மழை வந்ததுன்னு சுட சுட காஃபி, சுட சுட பஜ்ஜி போட்டு கொடுக்குது சாப்பிட. அதான் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு வேண்டாம். மழை வந்தா உங்களுக்கு தமாஷா இருக்கு, அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு பத்தில. அதனால ஒவ்வொரு கடமும் நம்ம நினைச்சுக்கணும், நம்மள பகவான் சௌக்கியமா வச்சிருக்க. இதுதான் இதுக்கு மருந்து. ஆனா என்னன்னா ரொம்ப பேர் இருக்கா இந்த விசாதி விசாதி தீர்க்கா அப்படின்னு பகவத்கீதை எல்லாம் பகவத்கீதை இருக்கு. நான் படிக்கிறதும் இல்லை. அது படிக்கிற காலத்துல எப்படி இருக்கணும்னு அப்படின்னு கவனிச்சு படிக்கிறேன். மனுஷன் இடத்துல இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள் என்ன பரிசே லிஸ்ட் படி கொடுக்குறேன். நீங்க பண்ண வேண்டியதான அனுசாரம் பண்ண வேண்டியதான சகுணங்கள் என்ன? அமானுஷோகம் துக்கமம் சாட்சியம் ஆதாத்யோ பாதனம் சௌதம் கையமற்ற 20 குணங்களை 20 வச்சு அப்படின்னு விஷயத்துல சொல்லியிருக்கேன். சொல்லிருக்கிறது புத்தகத்துல இருக்கு. என்னைக்கு நீங்க கிளாஸ் நடத்துறீங்களோ அன்னைக்கு புத்தகத்தை தேடி கொண்டு பேச பார்க்கிறது இல்லை. பகவத்கீதையில இல்லாத விஷயம் கிடையாது, உபநிஷத்துல இல்லாத விஷயம் கிடையாது. அங்க இருக்கிறத இங்க சொல்லியிருக்க பாருங்க. மூர்க்கத்திய கடைசியில வச்சிருக்க அவன் யார்? நன்றி இல்லாதவன். ஒரு சகாயம் பண்ணினா அதை நினைக்காம இருக்கான்னு பார்த்தீங்களா? அது ஒரு கஷ்டம் வந்தா நம்ம இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்கிறது கிடையாது. ஏதாவது சகாயம் பண்ணா அதோட மறந்து போறா பார்த்தீங்களா? அதான் கிருதஜ்ஞன்னு. கிருதஜ்ஞதா ஒருத்தர் பண்ணிடுறவங்கதான் நமக்கு சகாயம் பண்ணா நம்ம தினமும் வச்சுன்னா அவளுக்கு உதவும். அது கிருதஜ்ஞனா இருக்கிறவன்
அதை விட மோசம். இப்படி 4 பேர் இவாளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த 4 குணங்கள் வந்தால் இது இவன் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அது இப்படின்னு நல்லா முடிக்கலையே சார். அழகா அடுத்த சாது சாதுன்னு இருந்தது. யார் அவன் சாது, அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படின்னு